ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி மேத். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு. அதில் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 5.5 பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் அண்டு 5.6 செஷன் ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைசெக்ஷன் ஃபார்முலா வந்து எப்படி வருதுன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? இந்த ட்ரைசெக்ஷனுங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறதுனா, ஒரு லைன் செக்மெண்ட், அந்த லைன் செக்மெண்ட்டை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாப்புல உள்ளது தான் என்னென்னு சொல்லுவோம், ட்ரைசெக்ஷன் பாயிண்ட்ஸு. ஓகேவா? நம்ம அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்துருப்போம், இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறப்ப என்னாகும், ஒரு லைன் செக்மெண்ட்டை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறது தான் என்ன சொல்லியிருப்போம், மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். இது ட்ரைசெக்ஷன் ஃபார்முலா வந்து 3 பார்ட்ஸாக இது பண்ணும். இதுதான் அந்த டயக்ராம். அந்த மாதிரி ஏ அண்ட் பி வந்து ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அதில் வந்து என்னாகும், ஏ டு பியும் அண்டு பி டு கியூ அண்டு கியூ டு பி 3 ட்ரைசெக்ஷன் பார்ட்டாக டிவைட் பண்ணுறப்ப என்னாகும், ஏபி ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு கியூபியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாயிண்ட் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் எது ஃபார்முலானா, வி கெட் பாயிண்ட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா பி ஆஃப் x2 + 2x1 டிவைடட் பை 3 y2 + 2y1 டிவைடட் பை 3 இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே இது வி கெட் பாயிண்ட் q வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்ததுன்னா 2x2 + x1 டிவைட் பை 3 2y2 + y1 டிவைட் பை 3 இருக்கும். ஓகே, அண்ட் அதே இது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்போம், இந்த செஷன் ஃபார்முலா. ஓகே, இந்த செஷன் ஃபார்முலா வந்து என்ன இருக்குது, இந்த செஷன் ஃபார்முலா ரேஷியோ ஆர் த இன்டர்னல், இந்த லைன் செக்மெண்ட், அந்த லைன் செக்மெண்ட்டை வந்து உள்ள வழியாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் இன்டர்னல்ன்ட்டு சொல்லியிருப்போம். ஃபார்முலா இது பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு பி ஆஃப் எம் x2 + n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. இது m and n எப்படின்னா, அந்த இதை வந்து லைன் செக்மெண்ட் வந்து எவ்வளோ ரேஷியோஸில் ஸ்ப்ளிட் பண்ணுது. ஃபஸ்ட் உள்ளது m அண்ட் செகண்ட் உள்ளது என்னன்னு சொல்லுவேன். இந்த சம் போடுறப்ப உங்களுக்கே ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இது எக்ஸசைஸ் 5.4 தேர்ட் சம், பேஜ் நம்பர் 214. Find the coordinates of a point P of the line segment joining A point வந்து 1,2 and B point is 6,7 in such a way that எது கொடுத்துருக்காங்க, இந்த AP equal to 2/5 AB. ஓகே, இந்த சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் கண்டிஷன்ஸ் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கா, A and B. அந்த ரேஷியோஸ் வந்து இது இந்த டோட்டலி பை, அதில் வந்து என்ன இருக்குது, A and Bக்குள்ள டிஸ்டன்ஸு. ஓகே, எது 2 ஆஃப் த ஏபி டிஸ்டன்ஸ் இஸ் 2 அண்டு ரிமைனிங் வந்து 5ல் ரிமைனிங் 2 போனோன்னா 3. ஓகே, அதான் இது கிவன் டயக்ராம் வந்து போட்டிருக்கோம். நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டயக்ராம் போட்டிருக்கோம். ஓகே, அண்டு ஏ பாயிண்ட்ஸ் எது 1,2, இது வந்து x1 y1 அண்ட் பி பாயிண்ட் வந்து 6,7 x2 அண்ட் y2. நெக்ஸ்ட் எது இந்த ரேஷியோஸ், த இன்டர்னல் ரேஷியோஸ், த செஷன் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த செஷன் ஃபார்முலா எது, பி ஆஃப் x, y equal to m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூஸ் வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. 2 of 6 plus 3 of 1 divided by 2 plus 3, 2 of 7 plus 3 of 2 divided by 2 plus 3 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 into 6 12 plus 3 into 1 3 divided by 5, 2 plus 3 5 ஆகிருக்குமா, அண்ட் 2 into 7 14 plus 6 divided by 5. இதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி 15 divided by 5, 20 divided by 5, திரும்ப லீஸ்ட் ஃபார்மட் கொண்டு வந்தால் 3,4 கிடச்சிருந்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எது, ஃபோர்த்து சம், பேஜ் நம்பர் 214. பேஜ் நம்பர் 214ல் ஃபோர்த்து சம் இருக்குது. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ ஆஃப் -5,6 and P of 4,-3 இருக்குது. இந்த சொல்யூஷன்ஸ் எது, இந்த கிவன் கண்டிஷன் ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ட்ரைசெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்போம், P divides AB லைன் செக்மெண்ட் இந்த ரேஷியோஸ், நம்ம ரேஷியோஸ் எதுவுமே கொடுக்கலாம், 1:2 எடுத்திருப்போம். P of x, y ஈக்குவல் டு ட்ரைசெக்ஷன் ஃபார்முலா, செஷன் ஃபார்முலாவா, m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. 1:2 இருக்கலாம், அதனால் 2:1 இருக்க ஏதோ ஒரு ரேஷியோஸில். அப்போ என்ன பண்ண, ரெண்டு இதுவுமே வச்சு போடுற மாதிரி தான் சம் கொண்டு வந்திருப்போம். உள்ள வால்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ பாயிண்ட்ஸ் வந்து x1 y1 y2 x2 y2 பாயிண்ட்ஸ் இது பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, p of x, y. ஓகே,
a p of x comma y equal to 1 of 4 plus 2 of minus 5 divided by 1 plus 2 comma 1 of minus 3 plus 2 of 6 divided by 1 plus 2 இருக்கும். இதை ஈக்குவலைஸ் பண்ணால் வேல்யூஸ் என்ன கிடைச்சிருந்துருக்கோம்? a 4 minus 10 divided by 3 comma minus 3 plus 12 divided by 3 இருக்கும். இதை லீஸ்ட் ஃபார்மேட் கொண்டு வரப்போ என்னாகும்? மைனஸ் 6 divided by 3 comma 9 by 3. இதை திரும்ப ஒன் செகண்ட் லீஸ்ட் ஃபார்மேட் கொண்டு வரப்போ மைனஸ் 2 comma 3. இதே சேம் மெத்தட் எது? சிமிலர்லி q டிவைட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? a bar in the ratios ஃபர்ஸ்ட் 1:2 எடுத்தோம். 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இந்த ட்ரைசெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் செகண்ட் வந்து இப்படி இருந்திருக்கலாம்ல, 2:1 இருந்ததுன்னா அது சேம் ஃபார்முலா. நாங்கள் இந்த செஷன் ஃபார்முலா q of x, y ஈக்குவல் டு 2 of 4 plus 1 of minus 5 divided by 2 plus 1 comma 2 of minus 3 plus 1 of 6 divided by 2 plus 1 equal to இதை simplify பண்ணா என்ன கிடைச்சிருக்கும்? 8 minus 5. okay, 8 minus 5 divided by 3 comma minus 6 plus 6 divided by 3 இருக்கும். 8லேருந்து minus 5 subtraction பண்ணோன்னா 3 by 3 comma 0 by 3 equal to 1 comma 0. Next is sixth sum, page number 214. Using session formula show that the points a points கொடுத்திருக்காங்க 7 minus 5, p point is 9 minus 3 and c point is 13 1 are collinear ன்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சொல்யூஷன் a and b பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து இதில் செஷன் ஃபார்முலாவில் கேட்டிருக்காங்க. அதை திரும்ப மிஸ் சொல்லித்தர்றேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னது, நம்ம இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு போட போகிறோம். ஓகேவா? the a b the whole bar equal to the distance formula is square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to square root of 9 minus 7 the whole square plus minus 3 minus of minus 5 the whole square. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு அடுத்து என்ன கிடச்சிருந்துருக்கோம்? 2 squared plus minus 3 plus 5 the whole square equal to square root of 4 plus 4 equal to 8 கிடச்சிருக்கும். அந்த 8 எப்படி இது பண்ணியிருக்கலாம்? square root of 4 into 2 equal to 2 root 2ன்ட்டு சொல்லியிருப்போம். கொலினியர்னா என்ன சொல்லியிருப்போம்? இந்த given points are moving a straight line. இந்த சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறது தான் சொல்லியிருந்திருப்போம். நெக்ஸ்ட் பிசி டிஸ்டன்ஸு. அப்போ நாங்கள் பி அண்ட் சி இந்த பி பாயிண்ட்ஸ் வந்து 9 minus 3, சி பாயிண்ட் இஸ் 13 1, x1 y1 x2 y2. ஃபார்முலா எது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பிசி டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 minus 9 the whole square plus 1 minus of minus 5 the whole square equal to square root of 4 square plus 4 square equal to square root of 16 plus 16 equal to square root of 32 equal to square root of 16 into 2 equal to 4 into root 2 இருந்திருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு எது? ஏசி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஏசி டிஸ்டன்ஸு ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணால் எப்படி இது பண்ணியிருந்திருப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சேம் ஏ அண்ட் சி பாயிண்ட் எடுத்திருப்போம். the square root of 13 minus 7 the whole square plus 1 minus of minus 5 the whole square. 13லேருந்து 7 சப்ராக்ஷன் பண்ணால் 6 squared plus 6 squared equal to 36 plus 36 in square root குள்ளே இருந்திருக்கும். equal to square root of 72. the 72 எப்படி இது பண்ணிக்கலாம்? equal to square root of 2 into 36. அதை வந்து equal to 6 root 2. அப்போ நாம் AB distance plus BC distance equal to AC distance இருக்கும். Okay, therefore AB plus BC equal to AC. Here P is the common point. Therefore ABC are collinear. Next, fifth sum, page number 214. The line segment joining A points 6, 3 and P point is minus 1, minus 4 is doubled its length by adding half of AB to each end. Find the coordinate of the new end point. என்ன சொல்லியிருக்காங்க? the line segment AB into line segment இருக்குது. in each double the length of adding half of AB ஓட half add பண்ணியிருக்காங்க to each side. ஓகே, இப்போ நாங்கள் ஃபைண்ட் த நியூ எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது சிஎன்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷன்ஸை வச்சு டயக்ராம் போட்டிருக்குது. டயக்ராம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வருது? ஏபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் ஏபி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு உள்ள வேல்யூஸ் ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திஸ் இஸ் x1 y1, this is x2 and y2 இருக்கும். வேல்யூஸ் உள்ள சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 -6 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4 -3 ஹோல் ஸ்கொயர். அப்போ நாங்கள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -7 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7 தி ஹோல் ஸ்கொயர். -7 தி ஹோல் ஸ்கொயர். இந்த பவர் வந்து ஈவன் பவராக இருக்கனால என்னாகும்? இந்த வேல்யூஸ் எப்போயுமே பாசிட்டிவாக இருக்குமா?
அப்போ நாங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 ப்ளஸ் 49 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 இன்ட்டு 2. 49 வந்து காமன், இதை ஸ்கொயர் நம்பர், அதை காமனாக வெளியெடுத்து என்னாகும் 7√2 கிடச்சிருந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆஃப் ஏபி சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன சொல்லியிருந்திருப்போம், அந்த ஆஃப் ஆஃப் ஏபிங்கிறது 1/2 ஏபி ஈக்குவல் டு 7√2 டிவைட் பை 2. ஏபி வேல்யூஸ் தெரியும், ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணது அண்டு 2 இருக்கும். அப்போ நாங்கள் இந்த 2வை வந்து டினாமினேட்டர் உள்ள 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், √2 இன்ட்டு √2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகிடும், வேல்யூஸு √2 கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 7 டிவைட் பை √2 இருக்கும். நெக்ஸ்ட் எது கண்டுபிடிக்க, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கனா எப்படி இது பண்ணிப்போம், இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியுமா, x1 + x2/2 y1 + y2/2. அதுதான் இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏ அண்ட் பிக்குள்ள மிட் பாயிண்ட்ஸ் எது, 6 -1 டிவைட் பை 2, 3 -4 டிவைட் பை 2 இருக்கும். இதை வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணால் 5/2, -1/2. இது எது, ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எது, சின்ஸ் சி இஸ் த at the distance of 1/2, the half AB from Bலேருந்து half-ஆக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் எம்சி, இந்த எம்என்சிக்குள்ள மிட் பாயிண்ட்ஸ் தான் எது, பின்ட்டு இருக்குமா. அப்போ நாங்கள் உள்ள வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. மிட் பாயிண்ட் எது, எம் கண்டுபிடிச்சாச்சு, அண்டு சி தெரியாது, அந்த சியை தான் என்னன்ட்டு எடுத்துருந்துருக்கோம், x3 y3ன்ட்டு எடுத்துருக்கோம். அந்த மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்டு ஈக்குவல் டு பி பாயிண்ட்ஸில் ஈக்குவலைஸ் பண்ணி அதுலேருந்து x3 அண்டு y3 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, x3 and y3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப நாங்கள் உள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னு தெரியும் ஆல்ரெடி, 5/2 ப்ளஸ் x3 டிவைட் பை 2, -1/2 ப்ளஸ் y3 டிவைட் பை 2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கோம், -1, -4 இருக்கும். இதை ஃபஸ்ட்டு உள்ளதை எக்ஸ் டேர்மோட ஈக்குவலைஸ் பண்ண, நெக்ஸ்ட்டு ஒய் டேர்மோட ஈக்குவலைஸ் பண்ணி x3 அண்ட் y3 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன ஆகிடும், 5/2 ப்ளஸ் x3 டிவைட் பை 2 ஈக்குவல் டு -1 இருக்கும். அண்ட் அதே இது திரும்ப என்ன பண்ணியிருந்திருப்போம், டினாமினேட்டர் உள்ள 2 அதர் சைட் போகிறப்போ -2 ஆகிடுமா. 5/2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு -2 இருந்திருக்கும். இந்த x3யை மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 5/2 வந்து மூட்டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுறப்ப என்னாகும், x3 ஈக்குவல் டு -2 -5/2 இருக்கும். திரும்ப என்ன பண்ணியிருப்போம், இந்த ஆட் ஆர் சப்ராக்ஷன் பண்ணால் இந்த எல்சிஎம் எடுப்போமா. இந்த எல்சிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்போம், டேக் LCM 2. அப்போ நாங்கள் x3 ஈக்குவல் டு -4 -5 டிவைட் பை 2 இருக்க, x3 ஈக்குவல் டு -9/2 ஃபைண்ட் அவுட் பண்ண. இந்த சேம் மெத்தட் தான் இது y3 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, y3 -1/2 ப்ளஸ் y3 ஹோல் டிவைட் பை 2 ஈக்குவல் டு -4. இந்த டினாமினேட்டர் உள்ள 2 வந்து என்னாங்க, ஈக்குவல் டு அதர் சைட் நியூமரேட்டர் பண்ணால் -8 ஆகிடும். அப்போ நாங்கள் -1/2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு -8 இருக்கும். y3யை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு -1/2 மூவ் டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ளஸ் ஆகிடுமா. -8 ப்ளஸ் 1/2, y3 ஈக்குவல் டு -16 ப்ளஸ் 1 டிவைட் பை 2 இருக்கும். y3 ஈக்குவல் டு -15 டிவைட் பை 2 இருக்கும். therefore C பாயிண்ட் எது, x3, y3. இந்த வேல்யூஸ் எது, -9/2, -15/2 இருக்கும். இந்த சிமிலர்லி அதே இது எது, DM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Similarly, the midpoint of DM equal to A of எதுக்கு, Aக்கு ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம், 6, 3. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், x4 ப்ளஸ் 5/2/2 ப்ளஸ் y4 ப்ளஸ் -1/2/2 ஈக்குவல் டு 6, 3 இருக்கும். இதில் என்ன பண்ணுறோம், x4ஐயும் 6ஐயும் ஈக்குவலைஸ் பண்ணி அதிலேருந்து x4 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டேர்ம் செகண்ட் y4 ஈக்குவல் டு 3யோட ஈக்குவலைஸ் பண்ணி y4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் x ப்ளஸ் x4 ப்ளஸ் 5/2 the whole divided by 2 equal to 6. x4 plus 5/2 equal to denominator உள்ளது equal to other side போகிறப்ப numerator 6 into 2 12 ஆகிடும். இந்த x4 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 5/2 வந்து மூவ் டு ரைட் ஹேண்ட் சைடு -5/2 ஆகிடுமா. அப்போ நாங்கள் x4 ஈக்குவல் டு 12 5/2, இதுக்கு எல்சிஎம் எடுத்துகிறோம். x4 ஈக்குவல் டு 24 5/2 ஈக்குவல் டு 19/2. இது எது, x4 வேல்யூஸ். இந்த சேம் மெத்தடில் இது y4 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். y4 ப்ளஸ் -1/2 the whole divided by 2 equal to 3 இருந்திருக்கும். y4 equal to நாங்கள் டினாமினேட்டரில் 2 வந்து 6 ப்ளஸ் 1/2 இருக்க, எல்சிஎம் எடுக்கிறப்போ y4 equal to 12 plus 1 divided by 2, y4 equal to 13 divided by 2 இருக்கும். therefore the other end D x4, y4 ஓட other end find out பண்ணியாச்சு. இது 19/2, 13/2. ஓகே, நெக்ஸ்ட் இது 7th சம் பார்க்க போகிறோம். 7th சம் என்ன இருக்குது,
The seventh sum, a line segment AB is increased along its length by 25% by producing into the C on the side of B. If A and B have the coordinates -2, -3 and 2, 1 respectively, then find the coordinate of x வந்து find out பண்ண போகிறோம். கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க? 25%. அப்போ என்னாகும்? ஒரு இது வந்து 75 இருக்கும், அதர் வந்து 25%. அப்போ என்னாகும்? A and B இது திரும்ப C and B இது பண்ணியிருக்கோம். அப்போ A பாயிண்ட்ஸ் எது? A பாயிண்ட்ஸ் கிவன்லேயே கொடுத்தாச்சா? -2, 3 x1 y1 எடுத்துக்கோ. B பாயிண்ட் வந்து 2, 1 x2 y2. இந்த ரேஷியோஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து இன்க்ரீஸ்டு பை 25%. அப்போ என்னாகும்? m/n ஈக்குவல் டு 3:1 இருக்கும். த பாயிண்ட் B divides AB in the ratiosல இருக்குது. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம்? The points B divides AB in the ratios எந்த ரேஷியோவில் இருக்குது? 3:1ங்கிற ரேஷியோஸில் இருக்குது. அப்போ என்ன நமக்கு செஷன் ஃபார்முலா தெரியுமா? P of x, y equal to m of m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n இருக்கும். உள்ள வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன 3 into 2 plus 1 into -2 divided by 3 plus 1, 3 into 1 plus 1 into -3 இருக்கும் divided by 3 plus 1 இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வேல்யூஸ் என்ன கிடச்சிருந்துருக்கும்? 6 - 2 divided by 4, 3 - 3 divided by 4 இருக்கும். 4/4, 0/4. அப்போ என்ன வேல்யூஸ் ஈக்குவல் டு 1, 0ன்ட்டு கிடச்சிருந்துருக்கும். Next, P is at 25% distance from B of its left and C is at 25% from B into the right. அப்போ நாங்கள் B is the midpoint of எது? BCக்கு midpoint. The midpoint of BC எப்படி கண்டுபிடிக்க? midpoint கண்டுபிடிக்க ஃபார்முலா x1 plus x2/2, y1 plus y2/2 இருக்கும். P of பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சுமா? 1, 0 x1 y1. அந்த C பாயிண்ட் தெரியாது, x2 y2 அண்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி x2 y2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 2, 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் x2 டிவைட் பை 2, 0 ப்ளஸ் y2 டிவைட் பை 2வாக இருந்திருக்கும். அண்டு அதை திரும்ப சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு வேல்யூஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கோம்? 1 ப்ளஸ் x2/2 ஈக்குவல் டு 2, 0 ப்ளஸ் y2 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1 இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு x2 வேல்யூஸ் கண்டுபிடிக்க. அப்போ நாங்கள் 1 ப்ளஸ் x2 இந்த டினாமினேட்டர் 2 வந்து ஈக்குவல் டு அதர் சைடு போகிறப்ப நியூமரேட்டர் 2 into 2 4 ஆகிடும். இந்த x2 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு +1 மூட்டு ரைட் ஹேண்ட் சைடு -1 ஆகிடும். அப்போ என்ன x2 ஈக்குவல் டு 3 into x2 ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சேம் மெத்தட் y2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 0 ப்ளஸ் y2 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 1 இருக்கும். y2 ஈக்குவல் டு 2 into 1 2 இருக்கும். y2 ஈக்குவல் டு 2. Therefore, C of x2, y2 equal to 3, 2 is the solution. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள்.